திருச்சிற்றம்பலம். அருள்தரு மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சியின் 10வது பாடல் சிந்தனையையும், அருள்தரும் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கிற திருப்பாவையின் 30வது பாடல் சிந்தனையையும் அடியேன் என்று மேற்கொள்கின்றேன். இனிய மெய்யன்பர்களே, திருப்பள்ளி எழுச்சியின் 10வது பாடல் நிறைவு பாடல். புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் அவமே போக்குகின்றோம். தேவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்களாம், நம்ம இந்த விண்ணுலகத்தில் இருந்துட்டு இருந்தால் ஒன்றும் செய்ய முடியும். இங்கே காமதேனு கற்பகத்தரெல்லாம் இருக்கலாம், ஆனால் இங்கே திருக்கோயில்கள் இல்லை, சுவாமியை நமஸ்காரம் பண்ண முடியாது, புண்ணிய நதிகள் இல்லை. அதனால் புவனியில் போய் பிறக்கணும், நம்ம இங்கேயே இருந்து கொள்ளக்கூடாது என்று தேவர்களாம் விரும்புகிறாங்க. எந்த திருமாலும் பிரம்மாவும் விரும்புகிறாங்களாம். சொல்கிறார் பாரு, பின்னாடி வருது. புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உயர் கொள்ளுகின்றவாறு என்று. இந்த பூமி நல்லா புரிஞ்சுங்க, இந்த மண்ணுலகத்தில் வந்து பிறப்பதுதான் புண்ணியம். இந்த பூமி கர்ம பூமி, கர்மவினை அனுபவித்து கொடுத்து ஞானிகளாக்கும் பூமி. கொள்ளுகின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துறை உரைவாய் திருமாலாம் அவன் வெறுப்பு எய்தவும் மலர் அவன் ஆசைப்படவும். புரிஞ்சு போச்சு. திருமால் வெறுப்பு எய்கிறார், மலர் பிரம்ம ஆசைப்படுகிறான். நின் அலர்ந்த மெய்க்கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய். ஆனால் நீ என்ன பண்ண, நீயும் உன் கருணையும். இங்கதான் என்ன புரிஞ்சுங்க, கருணை என்பது அருள், அருள் என்பது சக்தி. அருளது சக்தியாகும் அரண் தனக்கு என்பது சுஞான சித்தியார். அல்ல, சுவாமி சிவம், அவர் அருள் சக்தி, சிவசக்தி. அது சொல்லுகிறார், நீயும் கருணையும் கருணையாக இருக்க ஒன்று அவனியில் புகுந்து எங்களை ஆட்கொள்ள வல்லாய், ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று அருமையான பாட்டு. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புவனியில் பிறந்திருக்கின்ற இந்த காலத்தை பொற்காலமாக கருதி கொண்டு நல்ல புண்ணிய நதிகளில் நீராடி புனிதமான திருக்கோயிலில் வலம் செய்து வழிபாடு நிகழ்த்தி தேவார திருப்பாசுரங்களை எல்லாம் பாடி அருமையாக வழிபாடு செய்து பிறப்பு எடுத்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று அடியேன் இந்த பாடல் மூலமாக மாணிக்கவாசகர் திருவடி பணிந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து திருப்பாவையில் 30வது பாடல். வங்க கடல் கடைந்த மாதவனை சேவகனை திங்கள் திருமுகத்து செய்யடையா சென்று இறங்கி. வங்க கடல் கடைந்த பொழுது திருமால் உடன் இருந்தார். அந்த மாதவன், திருமால் மாதவன், சிவபெருமான் மகாதேவன் என்று வித்தியாசம் இருக்கு. மாதவனை சேவகனை திங்கள் திருமுகத்து செய்யடையார் சென்றிறங்கி. நிலவு போன்ற முகமுடைய அடியார் பெருமக்கள்லாம் சென்றடைந்து அங்கு அப்பறை கொண்டு அவற்றை அணி புது வெப்ப வெங்கமலத்தான் தெரியும் பட்டரபிரான் கோதை சொன்ன இந்த பாடல் திருப்பாவையிலே நிறைவு பாடலாயிருக்கிற இது திருக்கடை காப்பு போன்றது. நம்முடைய திருமுறைகளிலே திருஞான சம்பந்த சுவாமிகள் பாடிய நிறைவு பாடல் திருக்கடை காப்பு. காரைக்காலமையாரும் ஒன்று பாடல் பாடியிருக்காங்க, அவங்க பாடியிருக்காங்க, இன்னும் மற்றவங்களும் பாடியிருக்காங்க. இல்லை, திருஞான சம்பந்தர் உறுதியாக பாடுவார் திருக்கடை காப்பு. அவர் பாடலுக்கு, அவருடைய திருமுறைகளுக்கு திருக்கடை காப்புன்னே பேர். அதில் திருக்கடை காப்பு பாடித்தந்த வள்ளல் ஞானசம்பந்தர். இந்த அம்மா திருப்பாவையில் ஆண்டாள் நாச்சியார் இந்த 30வது பாடலில் திருக்கடை காப்பு அமைப்பில் பாடித்தந்து அருளியிருக்கிறார். திருக்கடை காப்பில் என்ன இருக்கும், பாரும்பொருளாக இருக்கிற இறைவனின் திருப்புகழ்கள், பெருமானை வழிபாடு செய்கிற நிலையில் அந்த பெருமான் பெருமைகள் ஒன்று, 2வது பெருமானை வழிபாடு செய்ய முறைகள், 3வது ஆன்மா பெறுகிற பயன்கள். இப்போ 3 இருக்கு திருக்கடை காப்புல. இறைவனின் அடையாளம், அவனை வழிபாடு செய்ய முறை, 3வது பயன். இந்த 3ஐ வைத்து கட்டாயம் திருக்கடை காப்பு பாட வேண்டும். இதற்கு மகாவதன் அருடைவடிகள் முதலியார் ஐயா அவர்கள் ஒரு முறை ஒரு செய்தி சொன்னார்கள். இந்த திருக்கடை காப்பு பாடுவதற்கு நமக்கு வழிகாட்டியவர் திருவள்ளுவர் பேராசிரியர் என்றார்.
அது எப்படி ஐயான்னு கேட்டோம். கடவுள் வாழ்த்தை எடுத்து பாருங்க, இதில் இந்த 3 இருக்கும்னர். எப்படி? தனக்கோமை இல்லாதான் என்பது இறைவனுடைய அடையாளம். அவனுக்கு ஓமை கிடையாது, தனக்கோமை இல்லாதான். அடுத்து வழிபடு முறை, தாழ் சேர்ந்தார், திருவடியை சதா செல்வகாலமும் நெஞ்சத்தால் நினைத்துக் கொண்டிருக்கிற பெருமக்கள். அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அது அல்லாம வேற எந்த வகையிலும் நம்முடைய மனக்கவலையை மாற்றிக்கொள்ள முடியாது. இப்ப என்ன தெரிகிறது? பெருமான் இலக்கணம் தனக்கும் இல்லாதான். வழிபடும் முறை அவன் திருவடியை சதா சர்வகாலம் எண்ணிக்கொண்டிருக்கிற முறை. பயன் என்ன? மனக்கவலை மாற்றிக்கொள்ளுகிற அமைப்பு பயன். இந்த 3ஐ வைத்து பாடியிருக்கிறார் கடவுள் வாழ்த்துல. அதை அப்படியே பின்பற்றி திருக்கடைக்காப்புல திருஞான சம்பந்தர் பாடினார். இங்க ஆண்டாள் நாச்சியாரும் பாடுகிறார். பாருங்க, யாரு இங்க பெருமான் யாரு? பைங்கமலத்தான் திருமால், கடகடைந்த மாதவன், சேவகன். அந்த பெருமானுடைய பெருமையை யார் பாடி தந்திருக்கிறார்? பற்றபிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை. இந்த தமிழ் மாலை 30ம் தப்பாமே இங்கு பரிசு உரைப்பார். என்ன செய்ய வேண்டும்? அந்த மாதவனை சேவகனை வழிபாடு செய்து பாடி தந்திருக்கிற பற்றபுரானாய் இருக்கிற பெரியாழ்வாருடைய மகளாகிய ஆண்டாள் நாச்சியார் என்ற கோதை நாச்சியார் பாடியிருக்கிற இந்த தமிழ் மாலை, சங்க தமிழ் மாலைன்னா பஜனையாக கூட்டமாயிருந்து பாடுகின்ற தமிழ் மாலை. இந்த 29 பாடல்களையும் தமிழ் மாலை 30ம் இதை சேர்த்து சொல்ற. அப்படிதான் சொல்லணும். தப்பாமே இங்கு இப்பரிசு உரைப்பார். இவ்வண்ணமாக இந்த உணர்வோடு அந்த பாடலை பாடுபவர்கள் 2 மால்வரை தோள் செங்கன் திரு முகத்தான் செல்வத் திருமாலால். அப்படி நீங்க இந்த திருப்பாவையை இந்த உணர்வோடு பற்றபுரான் மகளாகிய கோதை நாச்சியாராக இருக்கிற நான் சொன்ன இந்த 30 பாடல்களையும் இவ்வண்ணமாக சிந்தித்து எந்த ஆன்மா தொடர்ந்து பாடிக்கொண்டு வருகிறதோ அந்த ஆன்மாவிற்கு பெருமான் என்ன பண்ணுவாராம்? செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று. அதான் பயன். அவருடைய அருளால முழுமையான திருவருள். அதாவது அருள் திருவருள் என்பது சுவாமி தருவது. அந்த திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். அப்ப முழுமையான இன்பத்தை பெறுவார்கள், திருமாலின் அருள் பெற்று பெறுவார்கள். எதனால்? கோதை நாச்சியாராக இருக்கிற அடியேன் பாடியிருக்கிற 30 பாடல்களையும் உணர்வோடு பாடுகின்ற அவர்கள் என்று இந்த பாடலிலே திருக்கடைக்காப்பு அமைப்பில் பாடி தந்திருக்கிற அருமையான பாட்டு திருப்பாவின் 30வது பாடல் என்று கூறி, எல்லோரும் எல்லா நலங்களும் பற்றி நெடோடி காலங்கள் வாழ்க. திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை என்ற அனைத்து பாடல்களையும் உணர்வொன்றி பாடி மகிழ்ந்து மார்கழி மாதத்தை புண்ணிய மாதமாக ஆக்கி தந்து பீடுடைய மாதமாக அதை ஆக்கி தரும்படியான அனைவரையும் இந்த நேரத்தில் விண்ணப்பம் செய்து நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.